தேனி மாவட்டத்தில் கணவர் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாயை இழந்ததால் மனைவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் மனைவியின் 30 சவர நகையை விற்று ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் உறவினர்களிடம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றும் ஆன்லைன் ரம்மி விளையாடியுள்ளார். பணம் மற்றும் நகையை ஆன்லைன் சூதாட்டத்தில் கணவர் இழந்தது குறித்து மனைவி மனோன்மணி 4 முறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் அந்த புகாரின் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. மேலும் வரதட்சணை கேட்டு கணவர் கொடுமைப்படுத்தியதாகவும் புகார் மீது நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாத விரக்தியில் மனோன்மணி எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புகார் கொடுத்த போதே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் தனது மகள் உயிர் பறிபோயிருக்காது என பெண்ணின் தாய் வேதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே மனோன்மணியின் கணவர் முத்துப்பாண்டி தலைமறைவாகி உள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஆர்டிஓ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்படி பணத்தை நகையும் கொண்டு போய் இது பண்ணவும் தான் இதாயிருச்சு. அந்த பொண்ணு அதிலே ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு. திரும்ப அவன் வரவே இல்லை. ஓடினவன்னா எங்க இருக்கானே தெரியல. அவங்க வீட்டை கேட்டதுக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. முத்துப்பாண்டிங்கிறவன் ஆன்லைன் சூதாட்டம் பண்ணி என் பொண்ணை ஏமாத்தினதுனாலதான் என் பொண்ணோட இறப்புக்கு அதுதான் காரணம். இந்த மாதிரி சூதாட்டம் தெரியாம யாராவது விசாரிக்காம உங்க பொண்ணுங்களை கொடுத்து நீங்க யாரும் ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு என்னோட பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு.